ஸ்ரீகாந்த், you're telling your followers that you are stuck to the line video. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கேக்குதா பேசுறது? ஜெய் அஃபிஷியல். ஹாய் ஹாய் பிரதர், ஷூட்டிங் இருக்கீங்களா? எஸ், ஷூட்டிங்கில் தான் இருக்கேன். ஐ ஆம் ஷபு. ஹாய் 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 ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஜெயபிரகாஷ் கோவிந்த சுவாமி ஹாய். சுரேஷ் ஹாய். அனு 9643 திருப்பிரியா ஹாய் 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 ஹாய். சொல்லுங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? குயின் அஃபிஷியல் மை லைஃப் ஹாய். நந்து ஜிஆர்என் ஹாய். விஜய் எப்படி இருக்கீங்க? ஸோ குட். ஆக்சுவலாக என்னென்னா, நான் லைவ் பண்ணும்போது போலீஸ்கார் வந்துட்டார். போலீஸ்கார் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தாரா, நானும் என்ன பண்ணுறது தெரியாமல் சைலண்ட்டாக அப்படியே மைல்டாக பேசிட்டேன். என்னடா அவன், நம்ம பக்கத்தில் நிற்கிறோம், இவன் பாட்டுக்கு வந்து லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டாரு. ஹவ் ஆர் யூ? ஸோ குட். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டைம் இருக்காடா? எவ்வளோ இருக்கான்? வா, உன்னை காட்டலாம், வாங்க வா. பார்த்தீங்கன்னா என் தம்பி, வா, என் தம்பி என்ன கேட்டாலும் சரி உடனே அதை பண்ண மாட்டான். ஆமாம், அது உண்மைதான். கரெக்டா? ஆனால் முன்னாடியே சொல்லிட்டு நான் கேட்டால் எதுவும் கொடுக்க நான் இது வரைக்கும் எந்த ஸ்கெடியூலுமே ஒரு ஃபுல் வீக் வந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிளில் பாட்டி செத்துட்டாங்க, தாத்தா செத்துட்டாங்கன்றது சொல்லிட்டு போயிருக்கேன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். இல்லைன்னா யாராச்சும் கிரக பிரவேசம்னுவான். கிரக பிரவேசம், நான் பிரதேசம்ட்டேன். கிரக பிரவேசம், வீடு குடி போறது, கல்யாணம். ஊர்ல எவ்வளவு ஃபங்க்ஷன்னாலும் இவங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதனால நீங்க இவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீயா கண்டிப்பா வாங்க, எல்லாரும் வாங்க. ஹாய் நண்பா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஸ்ரீ திவ்யா ஹாய் ஹாய். மேனேஜர் வேறு இருக்காரு. மேனேஜர் போறாரு, கூப்பிட்டா வரல. கூட பாருங்க, டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆமா, இப்போ வண்டி வாங்கிட்டு வர சொல்லி இப்போ காஃபி சாப்பிட தான் போறோம். காஃபி சாப்பிட போல இல்லடா, அங்கே போனோம். சார்ஜ் இருக்குடா அண்ணா, பார்த்தீங்களா? இந்த வண்டி எனக்கு கொடுத்துட்டாங்க கம்பெனியில். நான் டீ கடைக்கு போனாலும் இந்த வண்டியில் தான் போகும். 51 பாயிண்ட் இருக்கு. 51 பாயிண்ட் இருக்கு பாருங்க. போயிட்டு வரும்ல. ஆனால் அங்கே டீ சாப்பிட போன உடனே அங்கே பஜ்ஜி பார்த்தானா பஜ்ஜி சாப்பிடலாம். சீச்சி இல்லை, நான் பயங்கர சரியான டயட்டில் இருக்கேன். நான் எல்லாருமே நல்லா அமுல் பேபி மாதிரி குண்டாயிட்டேன், சப்பி ஆயிட்டேன்றாங்க. இல்ல சொன்னாங்க, இதான் உண்மை. இல்ல உண்மையா அதனால நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, இந்த வாட்டி ஃபுல் ரைஸ் கட் பண்ணி புரோட்டீன் எடுத்து ஜிம்முக்கு போய் இவனை மாதிரி எதுவுமே நம்பாதீங்க. இவனை மாதிரி நான் ஒல்லியாக போறேன். என்ன மாதிரி ஆயிடுவாரு. ஆனா அண்ணன் சொல்றது நம்பாதீங்க. இப்போ ஃபுட் எல்லாம் கட் பண்ண மாட்டாரு, ரைஸ் கேட்பாரு. ஆனா நம்ம தம்பி ஒல்லியா இருக்கிறது நினைக்கிறீங்க. இங்க பாருங்களேன். ஏன்டா உள்ள அவ்வளவுதான். இல்ல சீரியஸா உள்ள ஐத்திக்கிட்டான் பையன். நீங்க அமுல் பேபி தான் பார்த்தல. அமுல் பேபிடா நீங்க. அமுல் பேபி தான். இது யாரோ ஸ்கின் கேர் ரொட்டீன் கேக்குறாங்க. சரி, நீங்க எல்லாரும் கேக்குறீங்கனால நான் யூஸ் பண்ற ஒரே ஒரு சோப்பு தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா அந்த சோப்பை தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு போறேன், திடீர்னு எனக்கு சோப்பு வாங்க அந்த இடத்துல ஆப்ஷன் இல்லைன்னா அந்த ஹோட்டல் சோப்பு வந்து யூஸ் பண்ணுவேன். மீண்டும் முதல்ல இருந்தா யார்? கணேஷ், நம்ம ஈபி. இல்லை ப்ரோ, அது என்னன்னா, நான் திடீர்னு கேப் விட்டுறேன்னா உடம்பு செல் ஏறி போகுது. நம்ம வந்து அவன் உடம்பு வந்து வென பிடிச்ச உடம்பு ப்ரோ. நல்லது பண்ணா உடம்பு வந்து புசு புசுன்னு ஏறிடும். ரொம்ப நல்லது. இந்த ஒரு கண்டென்ட் தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. அவன் வென பிடிச்சவன், அதனால என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஏறாது. ஓகேங்களா? ஒரு அண்ணன் எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு ஏன்னா உடம்பு ஏற மாட்டேங்குது. இந்த பையன் உடம்பு ஏற மாட்டேங்குது. எங்க ஃபேமிலில எல்லாருமே நாங்க இப்படி தான் இருப்போம். நான் சொன்னேன் ஆக்சுவலி வென பிடிச்சவங்க உடம்பு ஏறாதா அப்படின்னு. இல்ல ப்ரோ, அண்ணா சும்மா விளையாட்டு சொல்றாரு. அண்ணா கேட்டு பாருங்க.
ப்ரோ அவர் கூட கொஞ்சம் லீனா இருக்காரு. ஐயோ அவர் கொஞ்சம் பரவ உடம்பு போட்டு. நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி. இல்ல அவர் கொஞ்சம் உடம்பு இல்ல ஏய் அவர் சாப்பிடாம பார்த்தாரா? நீ சாப்பிட்டு இப்படி தான் இருக்க. இல்ல நான் என்னுடைய உடம்பு இப்படிதான். எங்க ஃபேமிலில எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. நீங்க கியூட்டா இருக்கீங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மல்லி எல்லாம் பாக்குறீங்களா? எங்க அப்பாவே என்கிட்ட கேட்டாரு, அங்க ஒரு பொண்டாட்டி இருக்கிறவனே வந்து ஒரு பொண்டாட்டியே கிடைக்க மாட்டேங்குது, நீ எப்படி சீரியல்ல 2 பொண்டாட்டி அப்படின்னாரு. 10 கல்யாணம் நடந்துச்சு. எனக்கே புரியுது. இப்போ எங்க ஈபி வந்துட்டு போனாப்ல, ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா அந்த மனுஷனை போய் டார்கெட் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாருக்கும் ஹாய், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய். நான் தான் உங்க தேவா. இரு அப்போ கூட சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியல. உங்க எனக்கு ரிப்ளை பண்ணவே முடியல. எல்லாருக்குமே நான் உங்க ஆவடி கிரசன்ட் ஹோட்டல் பார்த்தேன். உங்களை ஆவடி கிரசன்ட் ஹோட்டலில் பார்த்தீங்களா? அப்படியா? சாப்பிட்ருப்பேன் எங்கேயாச்சும். ஹலோ தங்கமே, ஐயோ எவ்வளோ அழகாக கூப்பிட்றாங்கப்பா, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. சரி, ஸ்கின் கேர் கேட்டாங்க, சொல்லிடுறேன். ஸ்கின் கேர் வந்து என்னென்னா, நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு சோப்பு தான். ஃபியாமா டிவல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பேக்கேஜாக வாங்கிடுவேன். 12 மாதம்னா 12 சோப்பு, அந்த 6 சோப்பு வரும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 வரும், நிறைய வரும். எவ்ரி மந்த் ஒரு சோப் காலியாகும். அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் ஒரு காலத்தில் வந்து சன்ஸ்க்ரீனு, அந்த ஜெல்லு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வந்து அந்த பிஹெச் வேல்யூ வந்து மாறாமல் இருக்கணும்னா ஒரே ப்ராடக்டாக ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா மாறாது. எப்போ வெளியே போனாலும் நீங்கள் டஸ்ட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கு நிறைய பண்ணிங்கன்னா நேச்சுரல் ஆயில்ஸ்லாம் இருக்கணும், அதுவும் போயிடும். அதே மாதிரி நீங்கள் மேக்கப்லாம் லைட்டாக போடுறீங்க அப்படின்னா நைட்டு வந்தோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் கம்பல்சரி. ஹேருக்கு அதே தான். எந்த ஜெல் யூஸ் பண்ணாலும் ஒரு 8 ஹவர்ஸ் தான் அதோட டைமிங். பட் நம்ம என் ஒர்க் ஷெடியூல் வந்து 12 மணி நேரம். ஸோ வீட்டுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவோம் கம்பல்சரி. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இப்போ நிறைய வந்துருச்சு. நிறைய வந்து வெளியே போனாலே பொண்ணுங்க சன்ஸ்க்ரீன் தான் போடுறாங்க. ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் நிறைய யூஸ் பண்ணுங்கள், அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 2 மாதத்தில் யாராச்சும் ரீல்ஸ் போடுவாங்க சன்ஸ்க்ரீன் நல்லது இல்லைன்னு. அப்போ கண்டென்ட் மாறும். பட் என்ன கேட்டிங்கன்னா நேச்சுரலாக இருங்க. ரொம்ப வந்து இன்டேக் ஃபுட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுங்க. பட் நான் எடுக்க மாட்டேன், எனக்கு நேச்சுரலாக அப்படி இருக்குது. எங்கள் மம்மி கொடுத்த கிஃப்ட்டு, அதனால் இட்ஸ் லைக் தட். ஸோ சிம்பிள், ஒரே சோப்பை யூஸ் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தால் ஒரு ஃபேஸ் வாஷ் நல்லா ப்ராப்பராக இருக்க மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற டைப்பில் ஒரு டெர்மட்டாலஜின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்ககிட்ட ஒரு செஷன் எடுத்து உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் பண்ணிட்டுருங்க. நீங்களாக வந்து எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகாதது யூஸ் பண்ணிவிடுவீங்க, ஸ்கின் டேமேஜ் ஆகும். சரிங்களா? ஓகே செல்லக்குட்டிங்களா, எல்லாருக்கும் ஹாய், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்காக உள்ளே வந்தீங்க, லவ் யூ ஆல். ஏய் இந்த வண்டி இங்கே பாருங்கள், இதுதான் என் வண்டி. யாராச்சும் வந்து இந்த வண்டி வந்து என் வண்டி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்பக்கூடாது. எங்கள் சக்தி என்ன காட்டுறேன் பாருங்கள். எங்கள் சக்தி என்ன வந்து RX சென்டர் வச்சிருக்காரு. இன்னைக்கு எடுத்துட்டு வரல, ஏன் எடுத்துட்டு வரல? சர்வீஸ் கொடுக்குறேன். சர்வீஸ் இல்லை, பாலிஷ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? எடுத்துட்டு வந்து அண்ணன் கொடுப்பாரு. என்னன்னா நம்ம ஓட்டலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இன்னைக்கு இந்த வண்டி ஓட்டின மாதிரி திரும்பி வந்து Yamaha நான் ஓட்ட போகிறேன். ஓகே சரி செல்லக்குட்டிங்களா, ரொம்ப தேங்க்ஸ், லவ் யூ ஆல். எனக்கு கொடுத்த ஷார்ட் பிரேக் வந்து இன்னொரு 5 நிமிஷம் தான், அதனால நான் ஓடி போகிறேன். டாடா, லவ் யூ ஆல். அம்மா லவ் யூ ஆல்.